விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாயிருச்சு. அதுவும் இயற்கை விவசாயம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் விவசாயம் செஞ்சாலும் செலவை குறைக்காமல் லாபத்தை எடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி எந்த விளைபொருளும் விவசாயிகள் விற்கும்போது விலை விற்கிறதில்ல. அதை வாங்கி கைமாத்துறவங்களுக்கு தான் ரேட் அதிகமாக போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுபொருள் செலவை குறைக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாமே இடுபொருள் செலவை உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதை எப்படி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் நான் அன்றாட பதிவுகளையும் என்னுடைய கண்டுபிடிப்புகளையும் நான் தினம் பதிவிட்டுக்கிட்டு வரேன். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் இதெல்லாம் நானே முன்னே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் செலவு அதிகம். ஏன்னா நாட்டு மாடு இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணிடலாம், சூப்பர் ரிசல்ட்டு, சந்தோஷம். ஆனால் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? அதற்காகத்தான் நாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துடுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாக்டீரியானா லேபு, உரம்னா உரக்கடை. இனிமேல் லேபுக்கும் போக தேவையில்லை, உரக்கடைக்கும் போக தேவையில்லை. எல்லாம் நம்மளே நம்மளுடைய சொந்த இடத்துலையே தயாரிச்சுக்கலாம். அது எப்படி தயாரிக்கணுங்கிற வீடியோவும் லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். நான் விவசாயிகளுக்கும் பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை தண்ணியில் கரைச்சி விட்டு பாசி எடுத்து, அந்த பாசியை பாசி தான் பாக்டீரியா, அதை மல்டிப்ளை பண்ணி அதை வச்சு அனைத்து இடுபொருளும் தயாரிக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் 10 to 15 நாளையில் தயாரிக்கலாம். நம்ம போடக்கூடிய மீன் கழிவு 2 நாளையில் கரைஞ்சிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதனுடைய செலவுன்னு பார்க்கும்போது முன்னே சரிக்கு சரி 10 கிலோ நாட்டு சர்க்கரைனா 10 கிலோ கழுவி போட்டோம். இப்போ 10 கிலோ நாட்டு சர்க்கரைக்கு 3 கிலோ சர்க்கரை போட்டால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம், புண்ணாக்கை வச்சு என்பிகே தயாரிச்சுக்கலாம், இலதலைகளை வச்சு நுண்ணூட்டம், பூச்சி வெட்டி அனைத்துமே நம்மளே தயாரித்து நம்மளே கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் நம்மளால் இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இது என்னுடைய அனுபவ பதிவு தான். இது நம்ம இப்போ இயற்கை விவசாயத்துக்கு 10 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த சாணப்பாசி கரைசல் தயாரிக்கிறது எப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். எல்லாத்தினாலையும் செய்ய முடியும்னு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்குங்க. செய்ய முடியாதவங்களுக்கு நம்ம தாய் தர்மமும் கொடுக்குறோம். அந்த ஒரு தடவை நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து தாய் தர்மம் தயாரிச்சிட்டோம் அப்படின்னம்னா, அதை வச்சு மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 லிட்டர் கொடுக்குறோம், அதை நீங்கள் 200 லிட்டர் பேரில் 2 கிலோ சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றி வெயிலில் தான் வைக்கிறோம். மற்ற இடுபொருள் எல்லாமே நிழலில் தான் வைக்கணும். இது வெயிலில் வைக்கும்போது உங்களுக்கு ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவும் சேர்ந்து வளர்ந்து நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். நமக்கு 1 ஏக்கருக்கு அந்த 2 கிலோ நாட்டு சர்க்கரை தான் செலவு. மறுபடியும் அந்த வெயிலில் வச்சு காலை மாலை கலக்கி விட்டோம்னா நல்லா நுரை வரும், புளிச்ச வாசனை வரும், தண்ணி கலர் மாறிடுச்சுன்னா நம்ம காட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு 5 லிட்டர் மிச்சம் வச்சு மறுபடியும் 2 கிலோ சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றணும்னா சரியாயிடும். இதுலேருந்து 10 லிட்டர் எடுத்து போட்டு மீன் அமிலம் மறுபடியும் ஒன்று ஒன்றா